தேவன் மாத்திரம் மகிமைப்படுவாராக. பிரசங்கி 7:1 வரக்கூடிய பரிமள தைலத்தை பற்றியும் நற்கீர்த்தியை பற்றியும், அந்த நற்கீர்த்தியில நாம எப்படி தொடர்ந்து நிலைத்து இருக்க முடியுங்கிறத பற்றியும், அதுக்கு வரக்கூடிய தடைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த செய்தியில பார்க்க போறோம். இந்த செய்தியை நீங்க தொடர்ந்து கேளுங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இது அவசியமான தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று. இதை தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் பரம அழைப்பின் பந்தய பொருளை உங்களால பெற்று வெற்றியை பெற முடியும். இந்த செய்தி தேவ திட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமானது. அவர் திட்டம் செய்து முடிக்க தேவையான தேவ ஆலோசனை இதுல இருக்குது. தொடர்ந்து செய்தியை கேளுங்க. செய்தி முழுவதும் கேட்டு முடிக்கும் பொழுது உங்களுக்கு உங்களை பற்றின தெளிவு கிடைக்கும். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேவனுக்கே சகல துதிகளும் கனங்களும் மகிமைகளும் ராஜ்யங்களும் வல்லமைகளும் உண்டாவதாக. ஆமேன். தேவனிடத்தில் காத்திருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவருக்குமான செய்தி இது. நிச்சயம் ரொம்ப கவனமாக கேளுங்க. உங்களுக்கு தேவன் நிறைய வாக்குத்தத்தம் தந்திருப்பார். அவர் திட்டம் என்னன்னு சொல்லியிருப்பாரு. ஓரளவுக்கு உங்களுக்கும் அது என்னன்னு புரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட நீங்கள் அவருக்காக ஆவலோடு காத்திருக்கிறீங்க. அந்த காத்திருப்பின் காலத்தில் கற்றுக்கொண்டதை மிகவும் மிகவும் கவனமாக நினைவில் வச்சு தேவன் தந்த திட்டத்தை நாம் நிறைவேற்ற மிகவும் ஆவலாக இருக்கிறோம். அப்படி ஆவலாக மட்டும் இருந்தால் போதாது. அதை செய்து முடிக்க தேவையான சில காரியங்கள் உண்டு. அதை கற்றுக்கொண்டோமா என்று நம்மை அடிக்கடி சோதித்தும் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி தன்னை சோதித்து பார்த்து கொண்டவர்கள் பூரணமாக தேவ திட்டத்தை நிறைவேற்றின பிறகே தங்கள் வாழ்நாளை தேவனிடத்தில் ஒப்படைப்பார்கள். அப்படி பூரணமாக செய்து முடிக்க நினைக்கிறவர்கள் மிகவும் கவனமாய் இந்த செய்தியை நீங்கள் கேட்டீங்கன்னா, இருதயத்தில் நிறுத்தி வைத்து கொண்டீங்கன்னா, தேவ சித்தத்தை நிறைவேற்ற தேவ திட்டத்தில் ஓட உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதற்காக தேவன் நமக்கு தந்த வார்த்தை பிரசங்கி 7:1, பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி நல்லது. பரிமள தைலம், ஆயின்மெண்ட் ஆஃப் த ஸ்பைசஸ், பல வாசனை திரவியங்களை போட்டு தயார் செய்யப்பட்ட ஒரு தைலம். பரிமள தைலம் அப்படிங்கிறது தானியேல் 10:3 சொல்லப்பட்டிருக்கு. இது ஜனங்கள் தங்கள் மேலே பூசிக்கொள்வாங்களாம் அந்த வாசனைக்காக. அதே போல் ஒரு நல்ல பரிமள தைலம் ராஜாவினுடைய பொக்கிஷ சாலையில் இருக்குமா. பொக்கிஷ சாலையில் எது இருக்குன்னா ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள். இது ஜனங்களுடைய இருதயத்தை களிப்பாக்குமா, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருமா. இப்படிப்பட்ட பரிமள தைலத்தை பிரசங்கி 10:1 எதுக்கு இணையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஞானமும் கனமும் நிறைந்த மனிதனுக்கு சமமாக சொல்லியிருக்காங்க. ஞானமும் கனமும் நிறைந்த மனிதன் யார், அவங்களுடைய குணங்கள் என்ன? ஞானம் நிறைந்த மனிதனை நீதிமொழிகள் 10:23 புத்திமான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். இவர்கள் மிகவும் தாழ்மையான இருதயம் கொண்டவர்கள், சிந்தனை கொண்டவர்கள்னு சொல்லி நீதிமொழிகள் 11:2 பார்க்கிறோம். இவர்கள் அறிவின் மேன்மையை ருசிச்சிருப்பாங்க. பிரசங்கி 7:12 அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கனம் நிறைந்த மனிதன் யார்? நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இந்த ஐஸ்வர்யம் நிறைந்த மனிதனா கனம் பெற்றவன் இருக்கான். அதாவது செல்வம். ஐஸ்வர்யம் வரும்போது அதனோடு கூட சேர்ந்து வருவது ஒன்று இருக்கு, அதுதான் மகிமை. அதை நம்ம வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும். இப்படிப்பட்ட குணத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடைய மனிதன் தான் பரிமள தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிமள தைலம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படிங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஞானத்தை எடுத்துக்கொண்டோமானா உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பா பைத்தியமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:19 பார்க்கிறோம். செல்வம், ஒரு செல்வம் இருக்கிறவன் பெருமை பாராட்டக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஏன்னா தங்களுடைய செல்வத்தை நம்பி திரளான ஐஸ்வர்யத்தினால் மேன்மை பாராட்டுவான்னு சங்கீதம் 49:6 சொல்லப்பட்டிருக்கு. மூடனுக்கு மகிமை தகவே தகாது. ஞானமும் கனமும் நிறைந்த மனிதன் இப்படிப்பட்டவனாகத்தான் இருப்பான். இது வேதத்தில் எல்லோருக்கும் பரிச்சயமான பகுதிதான். லூக்கா 7:38 அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். லூக்கா 7:47 ஆண்டவர் சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவர் அப்படி சொன்னாரு? பரிமள தைலம் தான் அதுக்கு காரணமா இருந்துச்சு. வேதம் இதை விலையேறப்பட்ட தைலம் என்று சொல்லுகிறது. அவள் ஒரு ராத்தல் அளவு கொண்டு வந்தாள் என்று பார்க்கிறோம். ஒரு ராத்தல் என்பது 60 சேக்கல். அதாவது 60 சேக்கல் என்பது 1.35 லிட்டர். அதாவது 1.5 லிட்டருக்கும் கம்மியாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த 1.35 லிட்டர் என்பது 300 பணத்துக்கு சமமாக இருந்தது அந்த காலத்தில். இந்த 300 பணம் கொண்டு என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஒரு வலிமையான போர்க்குதிரையை வாங்கலாமாமா. அப்படியானா அவர்கள் தன்னுடைய தகுதிக்கு அதிகமான அல்லது மிகவும் அதிகமான, அதாவது அவர்களுடைய வாழ்நாளினுடைய ஒரு பெரிய தொகையை தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து சற்றும் யோசிக்காம தேவனுக்காக தந்திருக்காங்க. யோவான் 12:3 விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் தைலம் பாதங்களில் பூசி தலைமயிரால் பாதங்களை துடைத்தாள். அந்த பெண்
லாசருவின் சகோதரி மரியாள். மரியாள் வாழ்ந்த யூத சமுதாயத்துல இயேசுவின் பாதங்களை துடைக்க அவங்க தலைமுடியை பயன்படுத்தினது மிகவும் அவமானகரமானதாக கருதப்பட்டது. ஏன்னா 1 கொரிந்தியர் 11:15 ஸ்திரீ தன் மயிரை நீளமாக வளர்க்கறது அவளுக்கு மகிமையா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் மரியாள் தன் பெண்ணின் மரியாதையை இயேசுவின் பாதங்களில் வைத்ததை உணர முடிகிறது. ஏன்னா மகிமைங்கிறது தலைமுடி, அதை தேவனுடைய பாதத்துல அவங்க வச்சாங்க. அந்த பெண் தன்னுடையதையும் தன்னையும் கூட தேவனுடைய பாதத்துல வச்சாங்க அப்படிங்கிறது பொருளாகிறது. தேவனுக்கு முன்பாக தன்னை வெறுமையாக்கி இந்த உலகத்தை அற்பமும் குப்பையுமா அவங்க நினைச்சாங்க. அந்த தைலம் தேவனிடம் எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள்னு சொல்லி மார்க் 14:6 ஆண்டவர் சொல்றார். இந்த மகிமை அந்த பெண்ணுக்கு நற்கீர்த்தியாக மாறியதை நம்ம பார்க்க முடியும் மார்க் 14:9. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இவர்களுடைய அன்பை தேவன் கனப்படுத்தினார். ஒருவன் தன்னுடையதை வெறுக்கிற சிலுவையை தூக்கணும்னு தேவன் விரும்புறாரு. நான் என்பது சாகணும். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் அன்புள்ள மனிதனை தேவன் உயர்த்துறாரு, மகிமைப்படுத்துறாரு. பரிசேயன் அவரை அழைத்தால் கூட அவனுடைய எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் நினைக்கவில்லை. இந்த பரிசேயன் வசதி நிறைந்தவனாக இருந்தாலும் அவன் அவரை அழைத்தானே தவிர அவனுடைய மனம் கடமைக்கு காரியத்தை செய்ததை தவிர தன்னுடைய எல்லாவற்றையும் விட தேவன் பெரியவர் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. லூக்கா 7:36, 39, 44, 45, 46 நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும் அவனுடைய குணம் என்னன்னு. இந்த மரியாள் தான் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவள். லூக்கா 10:42 மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் ஆண்டவர். யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, அது எப்படி அவர் துயரம் அடைந்தாராம், ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தாராம். தேவன் யாரை அதிகம் நினைத்தருளினார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனையே அவர் நினைக்கிறார். ஒருவன் அதிக அன்பு தேவனிடத்தில் வைக்கும் பொழுது அவனுக்கு அவனுடைய எதுவும் பெரிதாக தோணாது. அதனால்தான் விலை உயர்ந்த தைலத்தை அந்த பெண் ஆண்டவருடைய கால்களுக்கு பூசினாங்க. லூக்கா 10:42 இந்த மரியாள் தான் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் ஆண்டவர். ஆங்கில வேதத்தில் லூக்கா 10:42 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒன்று அவசியம், மேரி அந்த பகுதியை தேர்ந்தெடுத்தார், அது அவளிடமிருந்து பறிக்கப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெண் அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அது அன்பில்லாம தேர்ந்தெடுக்க முடியாது. புலம்பல் 3:24 கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா இப்படி உங்க ஆத்துமா சொல்லுதான்னு ஒரு தடவை நல்லா சோதிச்சு பார்த்துக்கோங்க. ஒருவேளை சொல்லலை அப்படின்னா அதுக்கு நீங்க ஆயத்தப்படுங்க. உங்களோட பெஸ்ட்னு சொல்லி ஆண்டவரை முன்னிறுத்திட்டு உங்களோட எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளியிருக்கீங்களா? அவர் உங்களை சந்தோஷமாக தான் வச்சுருக்காருங்க. ஆனால் நீங்கள் என்னைக்காவது அவரை சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு நினச்சிருக்கீங்களா? அப்படி நினச்சிருந்தீங்கன்னா உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவராக தான் இருப்பார். யோவான் 15:13-14 அவர் எப்படி நம்மகிட்ட ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாருங்கிறதும் நாம் அவருக்கு எப்படி ஃப்ரெண்டாக இருக்கணுங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இப்படி இருந்தால் நம்முடைய ஆத்துமா அவரே என் பங்கு அப்படின்னு சொல்லும். உங்க ஆத்துமா ஒருவேளை அப்படி சொல்லுச்சுன்னா உடனே ஆண்டவருக்கு அந்த சத்தம் கேட்கும். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று அந்த பரிமள தைலத்தை பூசின பெண்ணை சொன்னார்ல, இதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற இருதயம். இதுதான் நற்கீர்த்தியின் பாதை. இதை இரண்டையுமே நம்ம தெரிந்து கொண்டோம்னா இன்னும் ரொம்ப நம்மளுடைய பாதையில தெளிவா நடக்க அது நமக்கு உதவும். எதையெல்லாம் நாம் முதலில் செய்ய வேண்டும்? உன்னத பாட்டு 1:3 வாசிக்கும் பொழுது, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அவரது நாமம் பரிமள தைலம் அல்ல, பரிமள தைலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இன்பமான வாசனை நமக்குள் வரும்பொழுது தேவனுக்கு மிகவும் பிடித்த சுகந்த வாசனையாக அது நம்மை மாற்றும். ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். முதல் அன்பு, பூரணமான அன்பு வெளிப்படுத்துகிறவர்கள். மரியாள் என்ற பெண்ணோ அன்பு என்னும் பரிமள தைலத்தை தந்தாள். தேவனோ இன்னும் அநேக பரிமள தைலங்களை நமக்கு தர ஆசையாய் இருக்கிறார். தேவனுடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் என்று சொல்லப்பட காரணம் என்னவென்றால், அது ஊற்றப்பட்ட என்ற பொருளுடையதாய் இருக்கிறது. யோவான் 12:3 அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள் வெள்ளைக்கல் பரணியை உடைத்து தேவனுடைய பாதங்களில் அந்த எண்ணெயை ஊற்றும் பொழுது அந்த அறை முழுவதும் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது, அதாவது அந்த வாசனையினால் நிறைந்திருந்தது என்று சொல்லப்படுகிறது. அதுபோல தேவனுடைய நாமம் தியாகத்தின் வடிவம். அதிலே அநேக பரிமள தைலங்கள் உள்ளது. அதை உடைத்து தேவனுடைய பாதங்களில் நாம் ஊற்றும் பொழுது நற்கிரியை என்னும் நற்கீர்த்தியின் பாதை ஆரம்பமாகிறது. அந்த இன்பமான வாசனைகள் என்னன்னு பார்க்கலாம்.
இன்பமான வார்த்தைகள், அதாவது தேவனுடைய வார்த்தைகளை பேசுவது, இன்பமான ஆலோசனைகள், தேவனுடைய காரியங்களை குறித்த ஆலோசனைகள், அவருடைய வாசஸ்தலம், அவருடைய சாட்சிகள், தேவனுடைய ஆசீர்வாதம், ஜீவன், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது, துதித்தல் இன்பம், ஞானம், அறிவு, ஆத்மாவுக்கு இன்பம், மெய் ஞானம், நல்ல ஆலோசனை இருந்தால் நித்திரை இன்பம், சுத்தவான்களுடைய வார்த்தைகள், அவருடைய போதகம், அவருடைய நேசம், அவர் இன்பமானவராய் நமக்கு இருக்கிறார், நம் நேசம் அவருக்கு இன்பமாய் இருக்கிறது, அவர் நம்மை நீ எவ்வளவு இன்பமுள்ளவள் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை. இந்த காரியங்களை நம் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்யும் பொழுது அது நற்கீர்த்தியின் பாதையிலே நம்மை நடத்தி கொண்டு சேர்க்கிறது. தேவனுக்கு மிகவும் பிரியமான அந்த நற்கீர்த்தியை பற்றி பார்க்கலாம் வாங்க. 1 பேதுரு 2:20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடை சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடை சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். இதுவே நற்கீர்த்தி. நற்கீர்த்தியை பெற்றவர்கள் எப்படிப்பட்ட குணமுள்ளவர்களாய் இருப்பார்கள்? தேவன் மேல பற்றுதலா இருப்பாங்க. நல்லவர்களுக்கு கீழ்ப்படிதல் போல முரட்டு குணம் உள்ளவர்களுக்கு அவங்க கீழ்ப்படிவாங்க. பாருங்க, நாம ஒரு முரட்டு குணம் உள்ளவர்கள் நம்ம இடத்துல ரொம்ப ஹார்டாக நடந்து கொள்ளும்போது நாம அவங்கள என்ன செய்யறதுன்னு நம்ம ஒரே பெரிய குழப்பத்தில் இருப்போம், பெரிய மன வருத்தத்தில் இருப்போம். ஆனால் தேவன் இங்கு அழகா விளக்கம் கொடுக்குறாரு. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள்னு சொல்றாரு. அவனுக்காக நீ கீழ்ப்படிய வேண்டாம், எனக்காக கீழ்ப்படி அப்படின்னு சொல்றாரு. மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபடுதல். மனசாட்சி நிமித்தம் நமக்கு அவங்கள பார்க்கும் பொழுது அவங்க நியாயமா இருப்பாங்க, ஆனா ரொம்ப அநியாயமா நடத்தப்படுவாங்க. உபத்திரவத்தை பொறுமையா சகிப்பாங்க, எல்லாரையுமே கணம் பண்ணுவாங்க, தேவனுக்கு பயந்துருப்பாங்க, சகோதரரிடத்துல அன்பு கூறுறவங்களா இருப்பாங்க, ராஜாவை கனம் பண்ணுவாங்க. அதாவது மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் இவங்க கீழ்ப்படிவாங்க. நற்கிரியைகள் செய்கிறவர்களா இருப்பாங்க, நல்ல நடக்கை உள்ளவர்களா நடந்து கொள்வாங்க, ஆத்மாவுக்கு விரோதமா போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுறவங்களா இருப்பாங்க. பதில் செய்யக்கூடாதது எதெல்லாம்? வையப்படும் போது பதில் வையக்கூடாது, நியாயமா பாடுபடும் போது பயமுறுத்தக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமா நம்ம நடக்கும்போது பாடுகள் அனுபவிப்போம். பாடுகள் எப்படி இருக்கும்னா, மனிதர்கள் நம்ம தலைமையில் நடந்து போவாங்க, நீ குனி, உன்னுடைய முதுகு தான் என்னுடைய நடக்கும் பாதைன்னு சொல்லுவாங்க. இப்படி நடக்கும்போது நம்ம வேல்யூ அவங்க புரிந்து கொள்ளலை, அதனால தான் அவங்க நம்மகிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க. அதனால அவங்கள நாம நீ என்னை மதிக்கலை, அதனால நான் உனக்கு இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க நாம செய்யத்தக்க தகுதி உள்ளவர்களாக தான் இருப்பாங்க. நாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, பாவம், வஞ்சனை, இது 2 செய்யக்கூடாது. விட வேண்டிய குணங்கள்: சகல துர்க்குணம், சகலவித கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல், மாம்ச இச்சை. இப்படியாக நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் போது நம்ம யாருக்கு ஒப்புவிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, நியாயமாய் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு நம்ம ஒப்புவிக்கணுமா. சிந்தனையில் கூட நாம நல்லவற்றையே சிந்திக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய பாடுகளை நீர் அறிவீர், இதை உம்முடைய பாதத்துல வைக்கிறேன், நான் நல்ல குணத்தோடு நற்கீர்த்தியை செய்கிறவளா நடந்து போகணும், இதை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி நாம தேவனிடத்துல அப்படி கேட்கும்போது தேவன் நாம் இதை கடந்து போக தேவையான நிறைய ஆலோசனைகளை தருவார். அப்பொழுது தேவன் அந்த காரியத்தை செய்து முடிக்க, கடந்து போக நமக்கு பலத்தை அருளுவார். யாரால இந்த நற்கீர்த்தி பெறுகிற செயலை செய்து முடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கு. அதுதான் தேவஜனம், அதாவது தேவனிடத்துல இரக்கம் பெற்றவர்கள். இவர்கள் தான் தேவனுடைய கிரியைகளை செய்ய முடியும். இதுதான் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது. இதுதான் தேவ சித்தம். தேவ சித்தம் என்னன்னா, புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்க நாம நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். இதுதான் தேவ சித்தமா இருக்குது. நற்கீர்த்திக்கு ஆயத்தமாகணும்னா நாம எப்படி நடந்துக்கணும், அதை தேவ வசனத்தோட நம்ம எப்படி இணைத்து கொள்ளணும், எந்த குவாலிட்டிஸ் நமக்குள்ள வரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல இருக்கணும். எதுல வாஞ்சையா இருக்கணும்னா, திருவசனத்தின் மேல வாஞ்சையா இருக்கணும். நற்கீர்த்தி வேண்டான்னு நினைக்கிறவங்க திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க. இதனால அவங்க வாழ்க்கையில என்ன உண்டாகும்னா, அந்தகாரம் உண்டாகும். இவைகள் எல்லாமே 1 பேதுரு 2 முழுவதும் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய அபிஷேக தைலமாய் இருப்பது எப்படி? நீதிமொழிகள் 22:1 திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். நாம எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் பிறர் மீது காட்டும் தயவு தான் நமக்கு நலம். ஏன்னா நீங்க எவ்வளவு புகழின் உச்சியில இருந்தாலும் நற்குணத்தில் சிறந்தவங்களா இருந்தால்தான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். அந்த தயவு காட்டுதல் தான் நற்கீர்த்தி. ஒருவன் திரளான ஐஸ்வர்யத்தை கொண்டு தெரியப்படுவதை விட நற்கீர்த்தியை கொண்டு அவன் தெரியப்படணும். அதனால 22:6 உள்ளது போல தேவனுக்கு பிரியமான தயவையும் தாழ்மையையும் அவருக்கு பயப்படுகிற பயத்தையும் நாம சுமந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி வாழ்வது மட்டுமல்ல, நாம நின்ன இடத்துல நம்முடைய சந்ததியை கொண்டு வரணும்னா நம் சந்ததியையும் அந்த வழியிலே நடத்தினா முதிர் வயதுவர் அதை விடாதிருப்பான்.
அதனால நடத்த வேண்டிய வழி இதுதான். நற்கீர்த்தி என்பது தயவு, தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுதல். இந்த குவாலிட்டிஸோட நாம நடக்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமா மாறும். பிறர் மீது காட்டும் தயவு தான் இதற்கு காரணம். நாம தேவனுடைய காரியங்களுக்கு செய்யணும், பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவனுமாம். ஐஸ்வர்யம், மகிமை இதை குறித்து செய்தி ஆரம்பத்துல பார்த்தோம். இது யாரிடம் இருக்கிறது என்றும் பார்த்தோம். ஞானமும் கனமும் நிறைந்த மனிதனிடம் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அது அபிஷேக தைலமாய் மாறும்போது அந்த மனிதன் ஞானத்திலும் கனத்திலும் மாத்திரமல்ல, அதாவது ஞானமாகிய புத்தியாலும் கனமாகிய ஐஸ்வர்யத்தினாலும் மகிமையினாலும் விழுந்தே போக மாட்டான். ஏன்னா இங்க இதோடு இன்னொன்று இணைந்து கொள்கிறது, அதுதான் ஜீவன். நாம் தேவனுக்கு பிரியமான நற்கீர்த்தியிலே நடக்கும் பொழுது தேவன் தருகிற அந்த ஐஸ்வர்யமும் மகிமையும் நம்மிடத்திலே நிலைத்திருக்க தேவன் தருகிற இந்த ஜீவன் நம்மை நற்கீர்த்தியின் பாதையிலே நிலைத்திருக்க செய்யும். நாம் வரக்கூடிய ஐஸ்வர்யத்தினாலோ தேவநாமம் நம்மால் மகிமைப்படுவதினாலோ நாம் விழுந்து போக மாட்டோம். இதுதான் தேவன் நமக்கு தருகிற கிருபை. நம்முடைய ஆசீர்வாதத்தினாலே பிறர் நம்மை கனம் பண்ண வேண்டும் என்று நினைப்பதை விட நம்மால் பிறருக்கு காட்டக்கூடிய தயவை நற்கீர்த்தி எனலாம். அதாவது பிறர் நம்மை கனம் பண்ணுவது நற்கீர்த்தி அல்ல. பிறர் அவனை புகழ்வதற்கு காரணம் அவனுடைய ஐஸ்வர்யமோ கனமோ தான் காரணமா இருக்குமே தவிர அவனுடைய நற்குணம் காரணமாக இருக்காது. பிலிப்பியர் 4:8 நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டியவைகளில் நற்கீர்த்தியும் ஒன்று. தேவ ஊழியக்காரராக இருக்க தகுதிகளில் நற்கீர்த்தி மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய ஜனமாகிய நாம் நிறைய சோதனையின் பாதைகளையும் உபத்திரவத்தின் பாதைகளிலும் நடந்திருப்போம். ஆனால் நம்ம தேவனிடம் ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருப்போம். அது என்னன்னா, ஏன் சோதனை பாதை எனக்கு மட்டும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். அதற்கு பதில் இதோ, நன்மையில நாம் கற்றுக்கொள்றதை விட தீமையான நாட்களில் நாம் நம்மை உருவாக்கி கொள்வது நற்கீர்த்தியின் பாதையில் நடக்குது. அதனால்தான் தேவன் சோதனையின் பாதையை அனுமதிக்கிறாரு. நற்கீர்த்தியை பார்த்தாச்சு, அதோட இன்னும் துர்க்கீர்த்தி, அவகீர்த்தி என 2 விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம தெரிந்து கொண்டா இந்த ஆபத்துக்களுக்கு நம்ம விலக்கி காத்துக்கொள்ள அது நமக்கு உபயோகமா இருக்கும். முதல்ல துர்க்கீர்த்தியும் அதனால தேவன் நமக்கு தரக்கூடிய பனிஷ்மெண்ட்டும் என்னன்னு பார்க்கலாம். மாறுபாடு உள்ளவன் வழியில முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை இருப்பான். பரியாசக்காரன் அவனை துரத்தி விடுன்னு சொல்றாரு. துரோகிகளின் வார்த்தையை தாறுமாறாக்குவாரு. கர்த்தரின் கோபத்துக்கு ஆளானவன் பரஸ்திரியின் வாயில விழுவான். தருத்திரனை ஒடுக்கிறவன் ஐஸ்வர்யவானுக்கு நிறைவுண்டாக கொடுப்பான். கர்த்தர் யாருக்கு வழக்காடுவார் அப்படின்னா ஏழைக்கும் சிறுமையானவனுக்கும். அதனால அவனோட பிராணனை கொள்ளையிடுவாரு. கோபக்காரன் அவனுக்கு தோழனாக கூடாது. உக்கிரமுள்ளவன் அவனோட நடவாதே, ஏன்னா அவனால நம்ம ஆத்மாவுக்கு கண்ணி வரும். கையெடுத்து கடனுக்கு பிணைப்படுகிறவர்கள் ஆகாதே, அதனால பழாக்களின் பூர்வ எல்லக்குரிய மாற்றாதேன்னு சொல்றாரு. அதனால துர்க்கீர்த்தியில் இருக்கிறவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவகீர்த்தி ஆதியாகமம் 38 பார்த்தீங்கன்னா தாமார் என்ற பெண்ணை குறித்த காரியங்களை நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு என்னன்னு புரியும். பிரசங்கி 10:1 செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். இந்த பரிமள தைலத்தை கெட்டு போக பண்ண இன்னொன்று வரும், அதுதான் செத்த ஈக்கள். அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் என்று 10:1 பார்க்கிறோம். இந்த சொற்ப மதியினம் தான் செத்த ஈக்கள். இது நம்முடைய பரிமள தைலமாகிய நற்கீர்த்தியை கெடுக்க வருது. அப்போ சொற்ப மதியினம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாம ரொம்ப கவனமா நம்முடைய பரிமள தைலத்தை, அதாவது கூட்டப்பட்ட பரிமள தைலத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். மதியினம்னா எதுனா ஞானத்தை வெறுப்பது. நீதிமொழிகள் 1:22 பார்க்கிறோம். மூடர்கள் தான் மதியினர்கள், அதாவது அறிவில்லாதவர்கள். நீதிமொழிகள் 10:21 பார்க்கிறோம். மதியினன் எதற்கு செவி கொடுக்க மாட்டான் அப்படின்னா ஆலோசனைக்கு செவி கொடுக்க மாட்டான். நீதிமொழிகள் 12:15 இருக்குது. மதியினத்துல எது தங்காது அப்படின்னா ஞானம். அதற்கு பதில் அவர்களிடத்தில் உள்ள மதியினம் வெளிப்படும். நீதிமொழிகள் 14:33 பார்க்கிறோம். இன்னும் மதியினம்னு சொல்லி ஏகப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் இதெல்லாம் மதியினம் தானே தவிர சொற்ப மதியினம் அல்ல. அப்போ சொற்பம் என்பதின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறியது, அற்பம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நல்லா புரியணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தனுடைய வருமானமே குறைவு, அதுல அவனுடைய சேமிப்பு மிகவும் சொற்பம். இப்போ உங்களுக்கு புரியும் சொற்பம்னா என்னன்னு. இந்த சொற்ப மதியினம் என்பது ஞானத்திலும் கனத்திலும் சிறந்த மனிதனையே முட்டாளாக்கிரும். அதை ரொம்ப நம்ம மிகவும் கவனமா மைனூட்டா கவனிச்சோன்னா தான் இந்த தவறுல இருந்து நம்மளை நாம காத்துக்கொள்ள முடியும், நற்கீர்த்தியில நிலைத்து நிற்க முடியும். சொற்ப மதியினங்கிறது அறிவில்லாத மனுஷன், அவனுக்கு அறிவு வேணும். அது அறிவுங்கிறது ஆத்மாவுக்கு இன்பம். நீதிமொழிகள் 2:10 பார்க்கிறோம். ஞானத்தை வெறுப்பவன் கர்த்தர் இடத்துல பயம் இல்லாதவன், அதாவது ஞானங்கிறது இருதயத்துக்கு இன்பம். நீதிமொழிகள் 2:10 பார்க்கிறோம். இந்த அறிவும் ஞானமும் இருந்தாலும் இதை கவனிக்காம இருந்தா
அதுதான் சொற்பமதினா. அது என்னன்னா, நீதிமொழிகள் 2:11 இதனால் நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நல் யோசனை புத்தி என்பது என்ன அப்படின்னா, வேத வசனம் தருவது. நீதிமொழிகள் 2:20-21 நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக. செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். தேவ வார்த்தை, அதுவே நம் வேத வார்த்தை. நல்லவர்களின் வழி, நீதிமான்களின் பாதை, அது என்னன்னா செவ்வையானவர்கள் வாழ்கிற வாழ்க்கையும் உத்தமர்கள் வாழ்கிற வாழ்க்கையும் தான். அந்த காரியத்தை நம்ம தெரிந்து கொண்டா இன்னும் நாம தேவனை கிட்டி சேர அது நமக்கு உதவும். நற்கீர்த்தியின் பாதையில் நடக்க பிரயாசப்படுகிறவர்களாகிய செவ்வையானவர்கள் பற்றி பார்க்கலாம். இவர்கள் யார்னா, ஞான மார்க்கத்திலே நடக்கிறவங்க. அதாவது தேவனே இவர்களுக்கு ஞான மார்க்கத்தை போதிக்கிறார், செவ்வையான பாதைகளிலே அவர்களை நடத்துகிறார். நீதிமொழிகள் 4:11 பார்க்கிறோம். ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் சொல்றார். சங்கீதம் 27:11 கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது தேவனிடத்துல முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனே இந்த காரியங்களை செய்யறாரு. அப்படின்னா அவர்கள் ஆரம்பத்துல செவ்வையானவர்களா இல்லாம, அதாவது ஒரு பர்ஃபெக்ட் மனுஷனா இல்லாம இருக்கும்போது கூட, ஒரு பரிசுத்தவானா இல்லாம இருக்கும்போது கூட, அவர்களுடைய இருதயம் தேவனுக்காக வாழ ஏங்குறதுனால அவர்கள் தேவனிடத்துல என்ன கேட்கிறார்களோ அதை தேவனே அவர்களுக்காக செய்யறார். அதாவது செவ்வையான பாதையில நடத்த தேவனிடம் அவர்கள் கேட்கும் பொழுது தேவனே அவர்களுக்காக அதை செய்யறார். உத்தமர்கள் தங்கி இருப்பார்கள். உத்தமர்கள் யாருன்னா, நீதிமொழிகள் 10:29 கர்த்தரின் வழியில நடக்கிறவங்க, இவங்க தான் உத்தமர்கள். கர்த்தரின் வழியில வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாம அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வழியில நடக்கிறவங்க. இவர்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு அப்படின்னா, இவர்களுக்கு அவர் பாதுகாப்பானவரா இருக்கிறாரு. சங்கீதம் 37:18 பார்க்கும்போது அவர்களுடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறாராம். அப்படின்னா அவர்களுடைய ஒவ்வொரு காலங்களையும் ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அதாவது ஆபத்து காலம் வருது, அப்போ ஆபத்து காலம் வருது, பஞ்ச காலம் வருது, அவங்க வாழ்க்கையில எல்லாமே வருது. ஆனா எல்லா நேரத்திலும் தேவன் அவர்களை வெக்கப்பட்டு போகாம அவர்களை திருப்தி அடைய செய்வாராம். உத்தமர்களுடைய உண்மையான நிலைமை என்னன்னா, அவங்க ரொம்ப எளியவர்கள், ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், சிறுமையானவர்கள். இவர்களை தான் தேவன் உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து அவர்களுடைய வம்சங்களை கூட மந்தையை போல பெருக செய்யறாராம். சங்கீதம் 107:41 பார்க்கிறோம். இவர்கள் தான் தங்கி இருப்பார்கள். அதாவது சங்கீதம் 21:1-7 வரை உள்ள வசனங்களை பார்த்தோம்னா உத்தம ஆசீர்வாதம் உள்ளவர்கள் இவர்கள். உத்தம ஆசீர்வாதம் என்னன்னா, தேவன் தீர்க்காயுசை கட்டளையிடுறாரு. இதுதான் உத்தம ஆசீர்வாதம். அவங்க ஆயுசை கேட்கிறாங்க, ஆனா அவர்களுக்கு தீர்க்காயுசை கட்டளையிடுறாரு. இவர்களுடைய சிரசுல பொற்கிரீடம் தெரிவிக்கிறார். தம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால அவர்களை பூரிப்பாக்குவாரு. உன்னதமானவருடைய தயவு அவர்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய மன விருப்பத்தின்படி தந்தருள்றாரு. அவர்கள் விண்ணப்பத்தை தள்ளாது இருக்கிறாரு. மகிழ்ச்சி களி கூறுதல் உள்ளவர்கள் இவர்கள். இவர்களுடைய சத்துருக்களை தேவன் தன்னுடைய சத்துருவாக என்றார். அந்த சத்துருவுடைய முகத்துக்கு நேராகவே அம்புகளை விடுறாரு. அந்த மரண ஆயுதங்கள் அவர்களுக்கு நேராக போகுது. உத்தமர்களுக்கு வெட்டின குழியில உத்தமர்களின் சத்துருக்களே விழுவார்கள். அதை தேவனே செய்வார். 7ஆம் சங்கீதம் முழுவதுமே தாவீதினுடைய போராட்டங்களை தான் பார்க்கிறோம். ஆனா இறுதியில 17வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அவருடைய நீதியின்படி அவரை துதிப்பாராம். அவருடைய நீதி என்ன, அது எதுவா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்றாரு அவரு. தேவனுடைய நீதியினால அவருக்கு கஷ்டமும் வந்திருக்கலாம், நஷ்டமும் வந்திருக்கலாம், துக்கமும் வந்திருக்கலாம், மகிழ்ச்சியும் வந்திருக்கலாம், சமாதானமும் வந்திருக்கலாம். எது வந்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தோட அவர் இருந்தார். அதனால அவருடைய நீதியின்படி அவர் துதித்து, அவருடைய உன்னதமான கர்த்தருடைய நாமம், உன்னதமான அவர்கிட்ட ஒரு குறைவு இல்லைன்னு இவர் நம்புறாரு. அந்த விசுவாசம், அந்த அன்பு, நம்பிக்கை எல்லாம் சூழ்ந்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை அவர் கீர்த்தனம் பண்றாரு. இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் தான் உத்தமர்கள். அதனால உத்தமர்களை மாறணும்னு நினைச்சோம் அப்படின்னா சங்கீதம் 7:17 படி வாழணும். செவ்வையானவர்களுக்கு எக்ஸாம்பிளா நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா, தாவீது அவர்களை சொல்லலாம். 2 சாமுவேல் 22:33 அவர் சொல்றாரு, தேவன் அவர் வழியை செவ்வப்படுத்துகிறவரா இருக்கிறாராம். உத்தமர்களுக்கு எக்ஸாம்பிளா யாரை எடுத்துக்கலாம்னா யோபு. யோபு 2:3 பார்க்கும் பொழுது தேவன் சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லைன்னு சொல்றாரு. இவர்கள்தான் பரிமள தைலம் அல்ல, கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய அபிஷேக தைலம். இவர்கள் ஞானமும் கனமும் நிறைந்த சாதாரண மனிதனாக இருந்தாலும் அதையெல்லாம் அவர்கள் மேன்மையாக எண்ணாமல், அவர்களுக்கு தேவனிடத்தில் இருந்த முழு பூரணமான அன்பினால், தேவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற இருதயத்தினால
தேவனுக்கு மகிமையாக வாழ்ந்து யாத்திராகமம் 30:25 சொல்லப்படுகிறபடி கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலம், அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது என்ற வார்த்தையின்படி அவர்கள் மாறினார்கள். சொற்ப மதியினம் நம்மிடம் வரும்போது கவனம் இல்லாம இருந்தோமானா பரம அழைப்பின் பந்தய பொருளை நம்ம இழந்து போவோம். ஆவினால் ஆரம்பிச்சு மாம்சத்துல முடிச்சிருவோம். அதனால இந்த சொற்ப மதியினம் நம்ம வராம அது நம்ம மேற்கொள்ளாம இருக்கணும்னா சொற்ப மதியினத்திற்கு முக்கிய காரணமான இந்த நல் யோசனையையும் புத்தியையும் நம்ம வெறுக்காம அதை மறுக்காம அதை ரொம்ப கவனமா கையாளணும். சொற்ப மதியினம் அப்படின்னா ஒரு சின்ன முட்டாள்தனம். அதாவது உதாரணத்துக்கு ஒருவன் ஒரு காரியத்துல முட்டாள்தனமா நடக்கும்போது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இவர் இந்த இடத்துல இதை செய்யாம விட்டுட்டாரு, அதனாலதான் இந்த லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா சொற்ப மதியினமான இந்த சின்ன முட்டாள்தனம் யாருடைய கண்களுக்குமே தெரியாது. அது யாருக்கும், ஏன் நமக்கு கூட அது ஒரு விஷயமா தோன்றாது, தெரியாது. ஆனா ஒரு பெரிய லாஸை நம்ம சந்திக்க நேரிடும். அந்த லாஸ் எப்படி இருக்குமானா, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தின் பாதையிலிருந்து நாம விலகி இருப்போம். வேதத்துல சொற்ப மதியினத்தினால நற்கீர்த்தியை இழந்து போனவர்கள் யாருன்னு பார்க்கும்போது இது இன்னும் உங்களுக்கு தெளிவை கொடுக்கும். கொஞ்சம் கவனமா கேளுங்க. வேதத்தின் ஆரம்பத்திலிருந்தே இந்த சின்ன சின்ன இந்த சொற்ப மதியினங்கள் நிறைய நிறைஞ்சு கிடக்குது. அதனால தன்னுடைய பரம அழைப்பை இழந்து போனவங்க அநேகர். அதை பத்தி பார்க்கலாம். முதல்ல காயினை பற்றி பார்க்கலாம். காயினுடைய சாபம் ஏன் வந்துச்சு அப்படின்னா சொற்ப மதியினமான ஒரு சின்ன எரிச்சலால் வந்துச்சு. லோத்தின் குடும்பம் ஏன் அழிஞ்சது? லோத்தின் மனைவியினுடைய சொற்ப மதியினமான ஒரு சின்ன எதிர்பார்ப்பால. மோசே ஏன் கானானை இழந்தாரு? ஒரு சொற்ப மதியினமான ஒரு சின்ன கோபத்தினால. ஏசா ஆசீர்வாதத்தை இழந்து போனதுக்கு காரணமா இருந்தது என்ன அப்படின்னா அவன்கிட்ட சகிப்புத்தன்மை இல்லை, அதுவும் ஒரு சொற்ப மதியினம் தான். சிம்சோன் அழிந்ததுக்கு காரணம் எது அப்படின்னா சொற்ப மதியினமான ஒரு சின்ன ஆசை தான். சவுல் தேவகோபம் சுமக்க காரணமா எது இருந்துச்சு? அதுவும் ஒரு சொற்ப மதியினமான ஒரு சின்ன பயம்தான். இந்த சொற்ப மதியினத்தை செய்யும் போது செய்தவர்களுக்கு ஒரு கனப்பொழுது செயல் தான். ஆனா லாஸ் என்னன்னு பாத்தீங்களா? அது ஆத்மாவுக்கு கண்ணிகளையே கொண்டு வந்துருச்சு. இந்த இடத்துல சங்கீதம் 50:15 படி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்ற வார்த்தையில இந்த ஆபத்து காலம் என்பது வேற எதுவும் இல்லை. அது இந்த சொற்ப மதியினத்தை செய்கிற வேலை தான். இந்த வேலை என்பது கொஞ்ச நேரம் தான். ஆனா இழப்பு பாருங்க பயங்கரமா இருக்கும். தேவன் நமக்கு கொடுத்த சிலுவையை தூக்கி கொண்டு இந்த பாதையில மிகவும் வைராக்கியத்தோட நடந்து கொண்டிருப்போம். உதாரணத்துக்கு கோபத்தை எடுத்துக்கலாம். கோபம் மூலமா பிசாசின் தந்திரத்துல சில நேரங்கள்ல நாம சிக்கிக்கொள்வோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துல நாம கோபப்பட போறோம், அப்படித்தானே? அந்த இடத்துல நமக்கு நம்முடைய இருதயத்துல எப்படி இருக்கும்னா ஒரு தேவனை குறித்த நடுக்கமும் ஒரு பயமும் நம்ம இருதயத்தை பிடிக்கும். இந்த செயல் அல்லது இந்த மீறுதல் ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படிங்கிற அலாரம் நமக்குள்ள அடிக்கும். அப்போ அந்த கோபத்தை மேற்கொள்ள நமக்கு ஒரு எமர்ஜென்சி உதவி தேவைப்படும். அந்த கணப்பொழுதுதான் நாம பாவத்தை மேற்கொள்ளுகிற நேரம். அதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆபத்து காலம். இந்த காலத்துல அவர் நோக்கி ஆண்டவரே எனக்கு உதவுங்கன்னு கூப்பிடும்போது அந்த கோபத்தை மேற்கொள்ள, ஆத்மாவின் மரண கண்ணிக்கு தப்ப, ஜெயம் எடுக்க, உமக்கு பிரியமாய் வாழ உதவும் நாம கேட்கிற நேரம். உமக்கு பிரியமாய் வாழ உதவுன்னு கேட்கும்போது நான் இந்த கோபத்துல இந்த விஷயத்த என் வார்த்தையில பேச போறேன், ஆண்டவரே இந்த ஆபத்துக்கு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அவசர கதியில ஒரு ஜெபம் ஏறெடுப்போம் பாருங்க. அதாவது அந்த ஜெபம் எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு வார்த்தையில தான் இருக்கும். அடுத்த கணமே பாத்தீங்கன்னா இந்த ஜெபத்தை கேட்கிற நம்மளுடைய தேவன் அடுத்த கணமே ஒரு பெரிய பாதுகாப்பு. கோபப்படுவதற்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரியான இருதயமும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இதுதான் 50ஆம் சங்கீதம் 15 உள்ளதுபடி அந்த சூழ்நிலையில அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த ஜெபம் நம்ம பாதுகாக்கும். இதுதான் தேவனின் விடுவிப்பு. ஒரு பயங்கரமான விடுதலை தராரு. அந்த கனப்பொழுதான அந்த ஜெபத்தை என் தேவன் உடனே கேட்டுட்டாரு, உடனே நமக்கு பதில் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவரை உடனே நம்முடைய ஆத்மா, நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுமே மகிமைப்படுத்தும். இதுதான் அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்கிற விதம். இதுதான் நீதிமொழிகள் 14:27 சொன்னபடி கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இந்த பயம் நமக்குள்ள என்ன செய்யுதுன்னா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க வச்சு நம்மளை உடனே பாதுகாப்புக்குள்ள நடத்துது. ஆத்மாவின் மரண கண்ணிகளுக்கு விலகி வாழ தேவ பயமும் தேவ அன்பும் நமக்குள்ள எப்போதும் ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் இந்த சொற்ப மதீனத்தை நம்ம எளிதில் மேற்கொள்ளலாம். இந்த சொற்ப மதீனமான அந்த செத்த ஈக்களை மேற்கொள்கிற வழி இதுதான். இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு கவனமா நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் செஞ்சா பரம அழைப்பின் பந்தய பொருளை நம்ம இழந்து போக மாட்டோம். அதை விட இழந்து வீழ்ந்து போக மாட்டோம். ஆலோசனையும் புத்தியும் யார்கிட்ட இருந்து பெறலாம்?
நல் யோசனையை பற்றி நீதிமொழிகள் 20:18 நல் யோசனை நம்ம பாதுகாக்கணும்னா ஆலோசனை தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆலோசனையினால நம்முடைய எண்ணங்கள் சரியாகும், அதாவது ஸ்திரப்படுமா, ஒரு நிலைத்திருக்கிற தன்மை நமக்குள்ள வருமா. நீதிமொழிகள் 24:6 ஆலோசனை அநேகரால் கிடைத்தால் மட்டுமே ஜெயம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானா மனுஷங்கிட்ட இருந்து ஆலோசனை பெறலாம், ஆனா அநேகரால் தான் ஜெயம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. யோபு 28:28. புத்தி உன்னை பாதுகாக்கும். புத்தி அப்படின்னா என்னன்னா, பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. பொல்லாப்பை எதுன்னு பார்க்கும் பொழுது தேவனுடையதை தொடுகிறவர்கள், தேவனுடைய சொல்ல கேட்காம இருக்கிறது, அவருக்கு செவி சாய்க்காம இருக்கிறது, கழுத்தை கடினப்படுத்துதல், இருதய கடினத்தில் நடத்துறது, தேவனுக்கு விரோதமாக நிற்கிறது, தீமை செய்வது, இதெல்லாம் தான் பொல்லாப்பு. இந்த நல் யோசனை ஆபத்திலிருந்து காப்பாற்றும். புத்தி தேவ கோபத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும். நல் யோசனை எங்கிருந்து கிடைக்கும்? ஆலோசனைக்காரரால் கிடைக்கும்னு பார்த்தோம். அப்போ அந்த ஆலோசனைக்காரர் யார்? அப்படியானால் அந்த ஆலோசனைக்காரர் மனிதர்களிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்டுக்கொள்ளலாமா? ஏன்னா யோபு 12:12 முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டுன்னு 13வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு. மனுஷனுடைய ஆலோசனையை தேவன் நினச்சா ஒரு நிமிஷம் அதை ஒன்றுமில்லாமல் பண்ணிடலாம். அதான் 14 பாருங்க, இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல சாலிடாக நமக்கு ஆலோசனை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதே உத்தமமானது என்பது இந்த இடத்தில் நமக்கு புரிகிறது. நற்கீர்த்தியில எப்பவுமே நிலைத்து அல்லது தொடர்ந்து இருக்கணும்னா இந்த தேவ ஆலோசனைக்கும் தேவ புத்திக்கும் நாம இடம் கொடுக்கணும். இல்லையானா விழுந்து போவது நிச்சயமா உறுதி. தேவனுக்கு பிரியமான பிள்ளையா, தேவனுடைய அன்புல, தேவன் மேல இருக்கிற அன்புல நம்ம வாழும் பொழுது அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்ம அதிகாலையில எழுந்து ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை ரொம்ப தெளிவா நம்ம கேட்க முடியும். அதிகாலையில் வேதத்தை வாசித்து அதை தியானிக்கும் போது தேவன் உங்களோட பேசுவார். அதை அப்படியே வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த சொற்ப மதியானத்தை ரொம்ப ஈஸியாக மேற்கொள்ள முடியும், ஜெயம் எடுக்க முடியும். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நற்கீர்த்தியில் வாழ்கிற மனுஷனுக்கு, நற்கீர்த்தியை ஆசைப்படுகிற மனுஷனுக்கு ஆண்டவர் எப்பவுமே பிரத்யட்சமாக இருப்பார். சங்கீதம் 32:8 பார்க்கும்பொழுது உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறார். 33:1 பார்க்கும்போது அவருடைய ஆலோசனை நித்திய காலமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படின்னா நம்மளுடைய ஆலோசனைக்காரர் யாருன்னா அது நம்முடைய தேவன். நல்ல ஆலோசனை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து புத்தி பற்றி தியானிக்கலாம். அடுத்து புத்தி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று, நீதிமொழிகள் 16:22. அப்போ ஜீவ ஊற்று நம்மிடத்துல இருக்கும் பொழுது நாம் வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். சங்கீதம் 36:9 பார்க்கலாம். அந்த வெளிச்சத்துல என்ன கிடைக்குது அப்படின்னா வசனம் கிடைக்குதான். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தருகிறதா, அது பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். சங்கீதம் 119:30 பார்க்கிறோம். அந்த வசனம் என்ன செய்யுது அப்படின்னா தேவனுடைய வழி உத்தமமானதுன்னு நமக்கு தெரியப்படுத்துது. சங்கீதம் 18:30 பார்க்கிறோம். அந்த உத்தமம், தேவனுடைய வழியான உத்தமத்துல நடக்கிற நாம எப்படி இருப்போம் அப்படின்னா உத்தமனா தான் வாழ்வோம். உத்தமனா வாழ தேவ பக்தி அவசியம் இருக்கணும். தேவ பக்தி உள்ளனா இருந்தால் அவருடைய சித்தம் செய்ய நமக்கு வாஞ்சை ஏற்படும். அவருடைய சித்தம் செய்கிறதுனால நாம் என்ன ஆகிறோன்னா மறுரூபம் ஆகிறோம். அதனால் அவர் சித்தம் என்னன்னு நாம் முதல்ல அறிந்து உணரணும். அது என்ன செய்யும், நம்மளை நற்கீர்த்தியின் பாதையில் நடத்தும். அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் மதியினா இல்லைனா தான் அவருடைய சித்தத்தை உங்களால் அறிய முடியும். அதனால் சொற்ப மதியினம் இருக்கக்கூடாது. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனிடத்துல நல்ல ஆலோசனைகளையும் புத்தியையும் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நல் யோசனையையும் புத்தியையும் நாம தள்ளுனா நாம நற்கீர்த்தியை பெற முடியாது. நீதிமொழிகள் 2:20 சொன்னது போல நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதையை காத்துக்கொள்வாயாக. 21 செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மார்த்தாள் பரிமள தைலத்தை தேவனுடைய பாதங்களில் ஊற்றி தன்னுடைய தலைமயிரால் தொடைத்தாள். அந்த மார்த்தாளின் சகோதரனாகிய லாசருவுக்கு ஆண்டவர் சொன்னது யோவான் 11:4 இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. மார்த்தாள் பரிமள தைலத்தை தேவனுக்கு தந்ததால் எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் மார்த்தாள் சொல்லப்பட்டு தேவனிடத்தில் நற்கீர்த்தி பெற்றாள். அவள் சகோதரன் லாசருவும் இறந்து 4 நாட்கள் கழித்து உயிரோடு எழுந்தான். இப்படி ஏசாயா 49:3 உள்ளதுபடி நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்ற வார்த்தையின்படி தன்னிடம் பூரணமான அன்பு செலுத்துகிறவர்களிடத்தில் மகிமைப்படுகிறார். தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். தேவன் நம்மில் மகிமைப்படுகிற
இதுதான் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று இந்த உலகத்திற்கு நாம் காண செய்யும் காலமாக இருக்கும். அப்படி அவரை நம்மிடத்தில் காண செய்யும் போது நற்கீர்த்தியை தேவன் நமக்கு தருவார். அந்த நற்கீர்த்தி நம்முடைய பரிமள தைலமாகிய ஞானத்தையும் கனத்தையும் பார்க்கிலும் நற்கீர்த்தி தான் நல்லது என்று நம் மனம் கூட்டப்பட்ட பரிமள தைலமாய் மாறியிருக்கும். அது நற்கீர்த்தியை தான் முன்னிறுத்தும். அதனால் தேவன் நம்மை பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாய் மாறுவோம். அதுல நிலைத்திருக்கவும் முடியும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருப்போம். இந்த ஸ்திரத்தன்மைக்காகத்தான் தேவன் நம்மை உபத்திரவத்தின் பாதையில் நடத்துறாரு. அதனால நாம சாதாரண பரிமள தைலமா இல்லாம தேவனுடைய பரிசுத்த அபிஷேக தைலமான கூட்டப்பட்ட பரிமள தைலமா மாறி நம் சிலுவையான நற்கீர்த்தியில் நடக்கிறோம். அது நடந்து தேவனை உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனா பாத்திரமா இருப்போம். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று தேவன் நம்மால் மகிமைப்படுவார். இப்போ ஐஸ்வர்யமும் மகிமையும் இணைந்தே பயணிக்கும் பொழுது மகிமை வரும்போது ஐஸ்வர்யமும் இணைந்தே வரும். அந்த ஐஸ்வர்யத்தினால் நாம் வீழ்ந்து விடாமல் இருக்கவும், நம்மை கொண்டு தேவன் பலருக்கு ஆசீர்வாதமாக நம்மை வைக்கவும், நாம் நற்கீர்த்தி பெற நாம் படும் பாடுகள் நம்மை யார் என நமக்கே தெரிவித்து, நாம நல்லவனா கெட்டவனா என தெரிய வைத்து, அதனால் நமக்குள்ள ஒரு தேவ பயம் நம்மை பற்றி கொண்டு அது நமக்குள்ள நடுக்கத்தை உருவாக்கும். அது நம்ம பக்குவப்படுத்தி நாம மாம்சத்தை சார்ந்து விடாம நம்மளை பாதுகாக்கும். நற்கீர்த்தியில நாம வாழணும்னா இந்த சொற்ப மதியினங்களை தேவ துணையோடு, தேவ ஆலோசனையோடு, தேவ வசனத்தோடு நாம செவ்வையானவர்களாகவும் உத்தமர்களாகவும் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான நற்கீர்த்தியிலே நிலைத்து இருக்க முடியும். இதுவே பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே நல்லது என்ற வேத வார்த்தைக்கான வாழ்க்கை பயணம். அப்புறம் என்னங்க, நற்கீர்த்தியை வாஞ்சிப்போம். தேவனே நம்மில் மகிமைப்படுகிற பாத்திரமாய் மாறுவோம். ஜெபிக்கலாம். தேவனே, உமது வார்த்தையின்படி எங்களை உருவாக்குங்கப்பா. எங்களின் தகுதிகளை பார்க்கிலும் நீரே எங்களுக்கு முக்கியமானவர். பரிமள தைலத்தை விட உமக்கு பிரியமான நற்கீர்த்தியில நடக்க வாழ எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. நீரே எங்களை எல்லாவற்றிலும் பெரியவர் ஆண்டவரே. எங்களிடத்துல உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அதற்கு உம்மிடத்தில் பூரண அன்பு செலுத்த எங்கள் இருதயத்தை தருகிறோம். உருவாக்கும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.